எனக்கு அதனால் ஒரு ஹாப்பினஸ் வருது. ஓகே, நான் ஒரு வேறு உலகத்துக்கு போகிறேன். அப்பா அம்மா என்னை அடிக்கடி திட்டிகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே பிடிக்கல. என் அப்பாவை எனக்கு ஃபேஸ் பண்ண பயமாக இருக்குது. தென் இஃப் ஐ டேக் கீழே குட்டியாக போட்டிருப்பாங்க. ஓகே, இது உங்களோட ஹெல்த்துக்கு நல்லது இல்லை அப்படின்றது ஏதோ ஒரு கீழே குட்டியாக போட்டிருக்காங்களோ அதெல்லாம் பசங்களுக்கு தெரியாது. அது ஒரு பைக் ஓட்டும் போது ஒரு கெத்தாக வச்சுக்கிறதும் அவன் அதை பண்ணுறான், கெத்தாக இருக்கான், ஸோ நம்ம பண்ணணும். ஆமாம், ஹீரோ. ஓகே, ஹீரோ வில்லன் அப்படின்னு இருக்கும்போது ஆப்வியஸாக சில்ட்ரன் வில் லேர்ன் ஃப்ரம் அ ஹீரோ. முதல்ல நான் சொல்கிறேன், எந்த ஒரு பேரண்ட்டும் குழந்தைங்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு 1000 பேர் இருப்பாங்க. பேரண்ட் இஸ் அ பேரண்ட். தட் இஸ் திஸ் யூ ஹூ ஹேஸ் டு மேக் அ ரூல். எனக்கு வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு, அதுலேருந்து என்னால் தாங்க முடியாமல் அந்த வழியை மறக்கிறதுக்கு நான் வந்து அடிக்ட் ஆகிட்டேன். இப்போலாம் மிஸ்ஸு திட்டினாலே கிளாஸில், இல்லை பேரண்ட்ஸ் வந்து மூஞ்ச காட்டினாலே அதுலேருந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, அதுலேருந்து நான் வெளில வரணும்னு சொல்லி நான் டெஸ்ட் எடுக்கிறேன். இப்படி மாறிடுச்சு. ஏன்னா ஃபெயிலியர்ஸே நம்ம குழந்தைங்களுக்கு காமிக்க மாட்டேங்கிறோம். ஓகே, நம்ம நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்போமா, அப்போ நம்ம என்ன யோசிப்போம், நான் பட்ட கஷ்டமும் என் குழந்தை படக்கூடாது. இப்போ ஃபெயிலியர்ஸ் வந்து நீங்கள் படுற கஷ்டம் கிடையாது. ஒவ்வொரு ஃபெயிலியர்ஸ் தான் இன்னைக்கு ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனுமே செதுக்கியிருக்கு. ஹலோ ஆல், திஸ் இஸ் மதுமிதா ஃப்ரம் டியர் மேன். இன்னைக்கு நம்ம கூட ஆஷா பாக்கியராஜ் மேம் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். இப்போலாம் சின்ன பசங்களே வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க. சின்ன பசங்க அப்படின்றப்போ 9th எல்லாரும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேம். முதல்ல இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எப்படி அவங்க இதுக்குள்ளே போகிறாங்க மேம்? எஸ், நிறைய சில்ட்ரனுக்கு வந்துட்டு இந்த ஒரு பழக்கம் வந்தது. நம்ம எடுத்துக்கிறத விட எல்லா கெட்ட பழக்கமுமே இதுல வந்து அடங்குது. ஓகே, கெட்ட வார்த்தை பேசினா கெத்துன்னு நினைக்கிறது, எடுத்துக்கிட்டா நான் தான் ஹீரோன்னு நினைக்கிறது. மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், இது வந்து குழந்தைங்க கிட்ட எப்படி அவ்வளோ சீக்கிரமா இல்லை ஃபாஸ்டரா ரீச் ஆகுது? அந்த அளவுக்கு வந்து அது கொண்டு போறாங்க குழந்தைகிட்ட. ஓகே, இது வந்து அகெயின் இட் கம்ஸ் இன்டு பியர் ப்ரெஷர். ஒரு குழந்தைக்கு அது தெரிஞ்சிருச்சு, எனக்கு அதனால் ஒரு ஹாப்பினஸ் வருது. ஓகே, நான் ஒரு வேறு உலகத்துக்கு போகிறேன். அப்பா அம்மா என்னை அடிக்கடி திட்டிகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே பிடிக்கல. என் அப்பாவை எனக்கு ஃபேஸ் பண்ண பயமாக இருக்குது. தென் இஃப் ஐ டேக் என்னால் ஃபேஸ் பண்ண முடியுது அப்படின்னு ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைங்கிட்ட சொல்லிடுறாங்க அப்படின்னா, அது அப்படியே சுற்றி போய் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இன்ஃப்ளூயன்ஸில் தான் ஃபஸ்ட்டு ரீசன் மெயினாக இருக்குது. ஓகே, அண்ட் அகெயின் பெரியவங்களை பார்த்து கற்றுக்குறாங்க. ஓகே, எவ்ரிவேர் ஸ்மோக்கிங் இஸ் பிகமிங் அண்ட் காமன் திங். ஓகே, மூவிலையாக இருக்கட்டும், இப்போ என்ன குழந்தைங்க இந்த ரீல்ஸ் அடிக்கடி பார்க்குறாங்க, ரைட்? அந்த ரீல்ஸ்லையாக இருக்கட்டும், யூடியூப் எல்லாத்துலேயுமே வந்துட்டு என்ன ஒரு விஷயம் காமிக்கிறாங்கன்னா, தேர் நார்மலைசிங் இட். கீழே குட்டியாக போட்டிருப்பாங்க. ஓகே, இது உங்களோட ஹெல்த்துக்கு நல்லது இல்லை அப்படின்றது ஏதோ ஒரு கீழே குட்டியாக போட்டிருக்காங்களோ அதெல்லாம் பசங்களுக்கு தெரியாது. அது ஒரு பைக் ஓட்டும் போது ஒரு கெத்தாக வச்சுக்கிறதும், அவன் அதை பண்ணுறான், கெத்தாக இருக்கான், பண்ணணும். ஆமாம், ஹீரோ. ஓகே, ஹீரோ வில்லன் அப்படின்னு இருக்கும்போது ஆப்வியஸாக சில்ட்ரன் வில் லேர்ன் ஃப்ரம் அ ஹீரோ. ஓகே, ஒழிக்கணும் பண்ணணுன்றதெல்லாம் நிறைய ஹீரோஸ் எல்லாமே பேசுகிறாங்க, அது எல்லாமே ஓடிட்டுருக்கு. பட் அதே சமயம் ஒரு கெத்துக்காகவும் ஒரு ஒரு நான் ஹீரோ அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காகவும் அவங்க வந்து காமிக்கும் போது ஆப்வியஸாக அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறாங்க சில்ட்ரன். அண்ட் இன்னொரு குழந்தைகிட்ட கேட்கும்போது, ஓகே ஃபைன், இதனால் எனக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்குது, எனக்கு என் பயத்தை ஓவர் கம் பண்ணணும், என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸை நான் ஓவர் கம் பண்ணணும். எப்படி வந்து ஸ்க்ரீன் அடிக்ஷனுக்குள்ளே ஒரு குழந்தை போகிறாங்களோ அப்படி தானே இந்த அடிக்ஷனுமே ஆகுது. 1 மாதம் 2 மாதம் ஆகும்போது அஃப்கோர்ஸ் தேர் அந்த எவ்வளோ சீக்கிரம் அவங்கக்கிட்ட ரீச் ஆகுது. இப்போ ஃபோன் வந்து வீட்டில் 10 ஃபோன் இருக்குது. ஓகே, ஒரு ஃபோன் இல்லைனாலும் இன்னொரு ஃபோன் எப்படின்னு போகிறாங்க, ஈஸியாக ரீச் ஆகுது. அதே மாதிரி தானே இப்போ நிறைய பேரண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து அடிக்க மாட்டேன், நான் ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன் என் பையன்கிட்ட, நானும் வந்து எனக்கும் வந்து எந்த ஒரு அடிக்ஷனும் கிடையாது. ஆனால் என் பையன் அப்படி ஒரு அடிக்ஷன் போயிட்டான். ஆனால் எனக்கு ஒரு 1 year 2 years வரைக்குமே அவன் அடிக்ஷனில் தான் இருக்கான்றதே என்னால் கண்டுபிடிக்க முடியல, அப்படியெல்லாம் சொல்கிறாங்க மேம். அதுக்கு காரணம் என்னவா இருக்குது? முதல்ல நான் சொல்கிறேன், எந்த ஒரு பேரண்ட்டும் குழந்தைங்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு 1000 பேர் இருப்பாங்க. பேரண்ட் இஸ் அ பேரண்ட். தட் இஸ் இட் இஸ் யூ ஹூ ஹேஸ் டு மேக் அ ரூல். நீங்கள் தான் பவுண்ட்ரி போடணும். ஓகே, நீங்கள் தான் அவங்க கூட சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் தான் அவங்க வந்து ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு தெரிய வேண்டியது ஒரு பேரண்ட்டுக்கு தான். ஓகே, ஆனால் எப்படி பேரண்ட்ஸ்க்கு இப்போல்லாம் தெரியுதுன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. ஓகே, இல்ல பெரிய விஷயம் ஆனதுக்கு அப்புறம் தான் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சு அதோட ரூட் காஸ் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் அவங்க கூப்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் குழந்தைகிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, ரைட்? அப்போ பேரண்ட் ஷுட் பி அ பேரண்ட். ஓகே,
அது எல்லா பேரண்டிங் கவுன்சிலர்ஸும் சொல்கிற ஒரு விஷயம், அடிக்காதீங்க, அப்யூஸ் பண்ணாதீங்க, கெட்ட வார்த்தைகளை பேசாதீங்க, ஓகே, சத்தமாக பேசி பேசி கத்திட்டே இருக்காதீங்கன்றதான் சொல்கிறோமே தவிர்த்து செல்லம் கொடுங்க நிறையா, ஓகே, உங்கள் குழந்தை என்ன வேணாலும் பண்ணட்டும், எதை வேணாலும் கடையில் போய் வாங்கணும், நான் 1000 ரூபாய் ஒன்று கொடுக்குறேன், அது வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸாக ஷேர் பண்ணாதீங்க. ஓகே, யூ ஷுட் ஹேவ் தட் கண்ட்ரோல். ஓகே, 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் ஒரு அடிக்ஷனில் போகிற அளவுக்கு ஒரு பேரண்ட்டுக்கு தெரியலை அப்படின்னா தென் பேரண்ட் ஹேஸ் டு பி கொஸ்டின்டு தேர். ஓகே, ஏன் அவங்க போகிறாங்க அப்படின்னா அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் அப்போனா ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கீங்க, ஆனால் சரி, ஒவ்வொரு மிஸ்பிஹேவியருக்கு பின்னாடியுமே ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த ரீசனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? அப்போ ஏன் அவங்க அடிக்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்றது ரீசன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பட் நான் கடைசியில் அந்த கான்சிக்வன்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து தெரிஞ்சுப்பேன் அப்படின்னா தென் ரொம்ப டைம் எடுக்கும், மாற்றுறது ரொம்ப கஷ்டப்படணும், நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுக்குள்ளே அவங்க ஹெல்த் ஸ்பாயில் ஆகும். அப்போலாம் எனக்கு வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, அதுலேருந்து என்னால் தாங்க முடியாமல் அந்த வழியை மறக்கிறதுக்கு நான் வந்து அடிக்ட் ஆகிட்டேன்னுவாங்க. இப்போலாம் மிஸ் திட்டினாலே கிளாஸில், இல்லை பேரண்ட்ஸ் வந்து மூஞ்ச காட்டினாலே அதுலேருந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, அதுலேருந்து நான் வெளில வரணும்னு சொல்லி நான் ட்ரக்ஸ் எடுக்கிறேன், இப்படி மாறிடுச்சு மேம் இது. ஏன்னா ஃபெயிலியர்ஸே நம்ம குழந்தைங்களுக்கு காமிக்க மாட்டேங்கிறோம். ஓகே, நம்ம நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்போமா, அப்போ நம்ம என்ன யோசிப்போம், நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாது. ஓகே, அப்போ ஃபெயிலியர்ஸ் வந்து நீங்கள் படுற கஷ்டம் கிடையாது, ஒவ்வொரு ஃபெயிலியர்ஸ் தான் இன்னைக்கு ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனுமே செதுக்கியிருக்கு. அப்போ ஃபெயிலியர்ஸுன்றதுலேருந்து தான் நம்ம கற்றுக்குறோம். ஓகே, லேர்ன் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த ஃபெயிலியர்ஸ் வந்து பசங்க பார்த்தா தான் அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்கன்னா அவங்க உடனே கெட்ட பசங்க அப்படிலாம் கிடையாது. ஓகே, எல்லாருக்கும் ஃபெயிலியர்ஸ் வரும். ஓகே, அந்த ஃபெயிலியர்லேயே நீ திருப்பி லேர்ன் பண்ணிட்டு தான் வரணும். ஓகே, நீங்கள் ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னாலும் அவங்க படிக்கிறதுக்கே லாய்க்கின்லாம் நம்ம முடிவு பண்ண முடியாது. அவங்க ஃபஸ்ட்டு ஜாப் தேடுறாங்க, ஒரு 10 இன்டர்வியூ போகிறாங்க, அவங்களால முடியல, சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் வேலை கிடச்சிருச்சு, ஆனால் என் பையனுக்கு கிடைக்கல, they are not failures. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ஸ்டன்ட் நடக்கும், ஒவ்வொரு லேர்னிங் நடக்கும். அப்போ அந்த ஃபெயிலியர்ஸை அவங்க பார்க்காத போது ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுறாங்க சில்ட்ரன். ஓகே, சும்மா நம்ம சத்தம் போட்டால் கூட அதை வந்து ஒரு பர்சனலாக எடுத்துக்கிட்டு அண்ட் அகெயின் நம்மளுக்கு இதுக்கு எப்படி தீர்வு காணணும்னு போகும்போது தான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இல்லைனா இப்போ தான் நம்மளுக்கு அவ்வளோ ஏஐ டூல் இருக்கே, ஹவ் கேன் ஐ ஹேண்டில் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் அதில் போடும்போது அது ஒரு பதில் சொல்லும். இல்லை என் ஃப்ரெண்டு இது மாதிரி சஜஸ்ட் பண்ணுறாங்க, ஐ கேன் யூஸ் ஸோ தட் நான் வந்து காம் ஆவேன், என் பிரெயின் நல்லா இருக்கும், நான் சில விஷயங்களை ஃபாஸ்ட்டாக பண்ணுவேன் ஒரு அது ஏதோ ஒன்று டைப் பண்ணி ஏதோ ஒரு ஆன்சர் கிடைக்கும், அவங்களோட புரிதல் என்னவோ இருக்கும், அதை செய்கிறாங்க. இப்போ இந்த அடிக்ஷனுக்குள்ளே போயிட்டாங்க ஒரு சைல்டு அப்படின்னா அதுலேருந்து எப்படி அவங்க வெளியே கொண்டு வரது? பேரண்ட்ஸோட ரோல் என்னவா இருக்கும் அந்த இடத்துல? டியூரேஷன் இருக்குது. ஓகே, 6 years 7 yearsலாம் இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஒரு சைக்காட்டிஸ்ட்டை பார்க்கணும், தே நீட் டு டேக் அ மெடிசன். நிறைய பேர் ரீஹப் போயிட்டு சரி பண்ணுற அளவுக்கு கூட இருப்பாங்க. பட் ஒரு காமனாக எல்லா ஏஜ் கேட்டகரியிலையும் உள்ளவங்களுக்குமே அதான் எடுத்தாகணும். ஓகே, ஏன்னா 7 years 8 years இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அகெயின் அது ஒரு சைக்காட்டிஸ்ட் ஒரு டாக்டர் அவங்க பார்க்கும்போது தான் அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பாடி பார்ட்ஸ் எந்த அளவுக்கு ஆயிருக்கும். ஓகே, அண்ட் அவங்க பிரெயின் அவங்க கண்ட்ரோலே இருக்காது. இப்போ குடிச்சிட்டு வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபை அடிக்கிறாங்கன்னா அவங்க அதை தெரிஞ்சு பண்ண, ஏன்னா காலையில் அவங்க எழுந்திரிச்சு நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், மூவியில் கூட பார்த்துருப்போம். ஓகே, அப்படியா நான் செஞ்சேன், ஏன்னா அவங்க brain will not work. ஓகே, அந்த பிரெயின் கண்ட்ரோல்லே இருக்காது, அந்த கான்ஷியஸ் பிரெயின் வில் நெவர் ஒர்க். அவங்க என்ன நடக்குது என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. அப்போ ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் அவங்கள வந்து செயல்படுத்துது, அதுதான் அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து எடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தே நீட் டு டேக் மெடிகேஷன்ஸ், அதுக்கான ப்ராப்பர் விஷயங்கள்லாம் பண்ணும். இப்போ 1 மாதம் இருக்குது, 6 மாதம், 1 வருஷத்துக்குள்ளே இருக்குது. அண்ட் ஒரு கவுன்சிலர் சொல்கிறாங்க, ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து அது சொல்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ணி லிசன் பண்ணி அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதுன்னா தென் எஸ், ஓகே, ஓரளவுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வரும். பட் தே நீட் டு டூ ஜேர்னலிசம், ப்ரீத்திங் நிறையா பண்ணணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணணும். இந்த கெட்ட அடிக்ஷனை நல்ல அடிக்ஷனாக மாற்றுறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், அப்போ அதுக்கான வழிகளை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஓகே, புக்ஸ் படிக்கிறதா, டான்ஸ் பண்ணணுமா, இல்லை என்ன செஞ்சால் அவங்களுக்கு அது குட் அடிக்ஷனாக மாறுன்றத அதுதான் ஒரு எக்ஸ்பர்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் அந்த டியூரேஷனை பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகே, உங்ககிட்ட வர கேஸ் பொறுத்த வரைக்கும் எதனால நான் இந்த காரணத்துக்காக தான் அடிக்ஷனுக்குள்ளே போனேன்னா எந்த மாதிரி கேசஸ் அதிகமாக வரும்? சரி, நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் பியர் ப்ரெஷர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பியர் ப்ரெஷர் பேரண்ட்ஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி செய்கிறது, ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறது, நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்தவங்களுக்கு சும்மா ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணி என்ன இருக்குது அதில் அந்த ஒரு ரிசர்ச் மோடுக்குள்ளே போகிற பிள்ளைங்களும் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது.
அண்ட் புல்லிங் நடந்திருக்கலாம், புல்லிங் நடந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு அப்யூஸ் நடந்திருக்கலாம் அவங்களுக்கு. அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு தெரியாமல் எனக்கு இதை மாதிரி நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குது, நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம், நிறைய விஷயம் ஷேர் பண்ணி. தேங்க்யூ. தேங்க்யூ.